ஹலோ ஹாய் காய்ஸ், வணக்கம். நாங்கள் டிஆர்எம் விலாக்ஸ்லேருந்து பேசுகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் பீச் வந்திருக்கோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு வீடியோஸையும். இப்போ இங்கே போகிறது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இன்டர்வியூனா வந்து நீங்கள் வந்து வேலை கிடைக்கிற இன்டர்வியூ நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்டர்வியூ, லைக் தேர் லைஃப் ஸ்டைல், அதை பற்றிலாம் தான் நம்ம போட போகிறோம். ஸோ வாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கம் டு அஸ். பாய் கம் ஆன். தக்காளி ரோஸ்ட் தான் இருக்கு, வாங்க பார்க்கலாம். தக்காளி ரோஸ்ட் பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுடா இதுல. ஆமா, ஆனா இப்போ ரொம்ப நிறையவே வந்துருச்சு பாருல. ரொம்ப நிறைய கடைகள் வந்து. ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நிறைய இருந்தது இங்க. நம்ம கேமராமேன் பாவம் லெஃப்ட் ரைட் வாரி வாரி எடுக்கிறாப்ல. அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மென்ஷன் பண்றேன், கண்டிப்பா வச்சிருக்கோம். கேமராமேன் பாத்தீங்கன்னா ரியோ. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டான்சர், அப்புறம் ஈவெண்ட்லாம் பண்றாப்ல. ஸோ அவங்க வந்து பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம் உனக்கு. போதுமாடா? ஹாப்பியா? உங்கள் மூஞ்சி காட்டுறியா? ஹாப்பி. இல்லை, நான் உங்கள் மூஞ்சி காட்டுறேன். காட்டுங்க பாருங்க, இதுதான் நம்மளோட கேமரா. அவங்க பேகு, ஹெல்மெட் எல்லாத்தையும் அவர் தான் எடுத்து சுற்றிட்டு இருக்காரு. ஹாய் கைஸ். ஓகே, ஹாய் கைஸ். இது வந்து நெருங்கிய நண்பன் நவீன். என்ன கேமராமேன், டேக் ஓவர் பண்ணுங்க. நம்ம ரொம்ப பீச்சுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். ஸோ ரொம்ப ஓரளவுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓரளவுக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் அடிச்சிடுவோம். ஸோ சொல்கிறவாங்க. ஹாப்பி சண்டே ஈவினிங் சீக்கிரமாக கவர் பண்ண தான் நினச்சோம். ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறேன். நான் வந்தது 2 மணி நேரத்துக்கு அப்புறம். டிராஃபிக் ஆக்சிடென்ட். இதோட ஒன் ஆஃப் கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடி வாங்கிடுச்சு. ஸோ என்னால் வந்து இந்த ரைட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பாதி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. மிச்ச பாதி வந்து விழுந்து வந்ததில் அதோட கிளாம்ப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஐ டு சேஞ்ச் தட். ஸோ மேபி அப்கமிங் டேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் வந்து அமேசான் டெலிவரி பண்ணுற வரைக்கும், இப்போ வந்து அமேசான் டெலிவரி பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரண்ட் வியூ போட முடியாது. ஸோ மன்னித்து கொள்ளவும். பேசி வந்துட்டோங்க பீச்சுக்கிட்டே. எப்போ குதிரை செட்டை பாரு, பையனா இருக்கா இவரு. செட்டை பிடிச்ச பையன் இந்த பையன். கேமரா குதிரை ஏட்ட ஓடுறீங்களா? குதிரைக்கு போறீங்களா இல்லை குதிரை மேலேயே போறீங்களா? நவீன் ப்ரோ, நீங்க வேணா ஒரு ரைட் போயிட்டு வாங்க ப்ரோ. நாங்க பின்னாடியே போயிட்டு வந்துட்டோம் ப்ரோ. இதுக்கு நாங்கள் இறங்க போகிறதில்ல. என்னோட நண்பர் மிஸ்டர் நவீன் தான் இறங்க போகிறாரு. அவனை இறக்கி விளையாடி என்னதான் பண்ணுறான், என்னதான் கழுட்டுறான்னு பார்ப்போம். வாங்க. கடலும் பண்ண போகிறேன். சாரி, கடலுக்குள் குளியல. ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இறங்குடா. இறங்க மாட்டேன்னா இறங்கிதான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கடல் வந்து கடல் தண்ணியில் இறங்குறாங்க. ஒன்றுக்கு தெரியலையே. ஓகே சாமி, நீ போயிட்டு பார்த்துட்டு வா சாமி. நான் சீ பாட்டுறேன், வாய்ப்பே இல்லை.
தண்ணி ரொம்ப சில்லு இருக்குது. வேணா வாங்க அப்படியே உள்ள வரும். அவ்வளோதான், ரிஸ்கி ஸ்டண்ட் தான் எடுக்க போகணும் நீங்கள். ரைட்டு. தண்ணி ரொம்ப சில்லு இருக்குது. வேணா வரீங்களா? கேமரா உள்ள இல்லை வேணாங்க, நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன். பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. போய் தீவுக்கு நான் போயிட்டு சும்மா. என்ன தீவுங்க? தாய்லாண்டா? தாய்லாந்து தீவு தான் இருக்குது. பக்கத்தில் இருக்குது ஒரு. ப்ரோ உள்ளே போங்க, உள்ளே போங்க. பறக்கிறோம், இறக்குறோம், தீவுக்கு போறோம். அப்படியே ஓகேங்களா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இல்ல சுறா படம் விஜய் மாதிரி ஒரே டைவ் தான் நம்ம. மதுரை வேற நினைப்பா மறுபடியும் அங்க என்னமா பேசிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பச்சுங்க? என்ன மெதுவா பச்சுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருவே கும்மி அம்பிட்டு பேரு. விஜய பத்தி பேசாத, எங்க தளபதி அவரு. தலைவர் விசில் சின்னது ஓட்டு போடுங்கப்பா. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா விசில் சின்னது ஓட்டு போடுங்க. என்ன ப்ரோ, நார்மல் டாக். இது பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது சும்மா ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. தெளிவா சொல்லிடுறேன், இது நாங்களா சொல்றோம். சும்மா ஜஸ்ட் பேசிட்டு இருக்கறாப்பா. எங்களோட கை காங்கிரஸ்க்கும் டிவிகேக்கும் பாத்தோம். அம்பிரல்லான்னு ஒரு கேரக்டர் கூட வந்துச்சு. அது எங்க விட்டேன்னு தெரியல. என்ன சத்தம்? சம்பவம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன சம்பவம்னு நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ போய் படுத்துக்க. ரெண்டு கட்சி ஒன்னாகட்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கமா? நன்றி வணக்கம். என்ன நன்றி வணக்கம்? பீச்சுக்கு வந்தா உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் தோணும்? எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்தா ஜாலியா போயிட்டு கால் நனைச்சிட்டு நீ நினைச்சிட்டா, எங்களுக்கு பதிலா நீ நினைச்சிட்ட, அது போதும். அவ்வளவுதான். நான்லாம் நினைக்க மாட்டேன். ஷூ போட்டிருக்கேன் கண்டிப்பா. ப்ரோ நினைச்சா ஃபாலோவர்ஸ் எல்லாம் நினைச்ச மாதிரி. பரவாயில்ல, ஃபாலோவர்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. பிகாஸ் நான் ஷூ போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாம் நாரிடும் ஷூ. அது காய வச்சு எடுக்கிறதுக்குள்ள நான் உயிரே போயிடும் எனக்கு. கண்டிப்பா முடியாது. பார்த்து டயட்ல இருக்கேன் ப்ரோ. 6 பாடி வரணும்னா சொல்லுங்க. அவர் கூப்பிடுறாரு பாருங்க பாவம். 6 பாடி தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? 6 பேக் பாடி தான். சாரி ஓகே கேமராமேன் வந்து ஹியூமர் கண்டென்ட் எடுக்கிறாரு பாத்துங்க சைடு கேப்ல. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு என்ன குத்தி காட்டுறாப்ல பாருங்க. குத்தி காட்டுங்க. எந்த இதை சாப்பிடலாமா? என்ன மிஸ்டர் நவீன் சொல்றீங்க? சாப்பிடலாமா? நம்ம சாப்பிடலாம். எந்த கடை நல்லா இருக்கும்? யாராவது கடமை ஃப்ரீயா இருக்கு, உட்காரலாமா? என்ன கேமராமேன் என்ன சொல்றீங்க? டன். போங்க சாப்பிடலாம். முடிச்சுடுறா. இறா இருக்கான். அப்புறம் இந்த மீன்லாம் இருக்காமா? அவர் சொல்றாரு அப்படியே அவரே 10 வாட்டி நதிரை இருக்குது, புருவா இருக்குது, மஞ்சள் இருக்குது, மட்டிவா இருக்குது, வவால் இருக்கு. வவால் இருக்கு. வவால் ஓகே. உனக்கு என்னடா? சங்கராவா உனக்கு? சங்கரா ஒன்று, எறா ஒன்று, வவால். சங்கரா ஒன்றுனா ஒரு வவால் ஒன்று, அப்புறம் நம்மளுக்கு ஒரு எறா ஒன்று. சங்கரா ஒன்று, எறா ஒன்று, வவால் ஒன்று. அவ்வளோதான். சரிங்க. மீன் சாப்பிட்டு பேசுகிறோம். நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம். முடிஞ்சால் சாப்பிடும் போது வீடியோ எடுக்கிறேன், பார்க்கலாம். See you guys. ஹாய் காய்ஸ். ஸோ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஒரு சின்னதாக ஒரு vlog ஒன்று எடுத்துக்கலாம், சின்னதாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று பண்ணலாம். அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ டான்ஸர். ஆக்சுவலாக வந்து நிறைய ஈவெண்ட்லலாம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இவன் சொல்லட்டும், நம்ம அதை வந்து தெரிஞ்சு போகணும் பற்றி இன்னும் ஒரு நல்லா. கமான் கேமராமேன். இது பேர் மிஸ்டர் ரியோ. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியோ. என் பேர் ரியோ. நான் வந்து டான்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்கூல் டைமில் நிறைய டான்ஸ்லாம் பண்ணிட்டேன். அது எல்லாருமே பண்ணி போனாங்க.
நானும் ஒரு காலத்தில் டான்ஸ் இருந்தாங்க. ஆனால் என்ன கால் இப்படி பெண்ட் ஆனதுக்கப்புறம் டான்ஸ் நிப்பாட்டியாச்சுங்க. இல்லைடா நான் வந்து சின்ன வயசில் நான் டான்ஸ் ஆடுவேன், நல்லாவே ஆடலாம். நல்லா இந்த ஸ்லோ மோஷன் ஸ்டெப்ஸ்லாம் இந்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸை நிறையா போடுவேன். நல்லா நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் 2019 ஒரு காலண்டா 2019 ஆடினது. 2019 முன்னாடி வரைக்கும் நான் சொல்லுவேன். 2019 அப்புறம் மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஐ ஸ்டாப் எவ்ரிதிங். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வந்து சாமானிய மனுஷனாக மாறிட்டேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் கிடையாது. ஸோ நீ சொல்லு. நான் வந்து அது வந்து ஒரு காலம் டான்ஸுன்றது வந்து ஒரு ஃப்ரீவே என்டர்டைன்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அது எப்பவுமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். இது வந்து இட் மேக் யூ டயர்ட். இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் அண்ட் இட்ஸ் லைக் சம்திங் which can pull attraction to ஒரு அட்டென்ஷனை புல் பண்ணும் ஈஸியாகவே. கரெக்டாக இருக்கா? கரெக்ட். அது சொல்லிப்போம். ஸ்கூல் டைமில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு 5th 6th இருந்தே டான்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 12th முடிஞ்சு லாக்டவுன் வந்துச்சுல, அதில் கொஞ்சம் அப்படியே டச் விட்டு போச்சு. யூஜியில் காலேஜ் படிக்கிற நேரம் அதே மாதிரி டான்ஸில் எங்கேயா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ ஒரு டீம் வந்து அமைஞ்சது. சரி, அந்த டீமில் ஒரு ஆடிஷன் போவோம். ஆடிஷன் பண்ண கிடச்சிதுன்னா நமக்கு ஒரு லட்சம் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், ஸ்கூல் டைமில் வந்து இது பண்ணதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, அந்த ஆடிஷன் போனேன். ஆடிஷனில் வந்து லாக்டவுனுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கேப் இல்லை. அந்த ஆடிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து டெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னு. கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு இந்த காலேஜ் லைஃப்பில் முடிஞ்சு அவ்வளோதான். பார்த்தா ஏதோ ஒரு லக்கில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். லக்கு சொல்ல முடியாது எப்பவுமே. டான்ஸில் வந்து நம்ம செலக்ட் ஆகுறதுன்றது என்றைக்குமே லக்கு கிடையாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் திஸ் சம்திங் லைக் விச் யூ கேன் சே. ஸ்குவிட்டில் அப்புறம் நாங்கள் வந்து எறா சொல்லியிருந்தோம். எறா, அப்புறம் அப்புறம் சங்கரா. ஸோ இது வந்து ஒரு எஃபர்ட். நம்ம வந்து லக்குன்னு என்றைக்குமே டான்ஸை சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் எஃபர்ட். உன்னோட உடம்பையும் உன்னோட ஸ்டாமினா எல்லாத்தையும் நீ உள்ளே போட்டு அதை வந்து நீ கஷ்டப்பட்டு தான் இஃப் யூ ஆர் வின்னிங் இட் யூ ஷுட் ஏர்ன் இட். அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த vlog-ஓ நானும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஐடி இன்ஜினியர்ஸ். இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவனுமே ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறான். ஹீ இஸ் ஆக்சுவலி டெவலப்பர் அண்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் இப்போ கேமரா வச்சுட்டு வந்து நவீன் இஸ் ஆல்சோ. நவீன் ஃபேஸை காட்டுங்க. ஸோ நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு கிளவுட் இன்ஜினியர். அண்ட் நான் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்ன்றது பை பேஷன். I do network engineer and also like I'm a voice technology engineer. So இது வந்து லைக் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு. ஸோ நாங்கள் எல்லாமே ஐடியில் தான் இருக்கோம். எங்களோட ஃப்ரீ டைமை நாங்கள் வந்து எப்படிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்றதான் விஷயம். ஈவன் ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் டான்சிங். ஸோ அதனால தான் வந்து ஐ வாண்ட் டு லைக் கிவ் யூ கைஸ் an introduction that he is a good dancer. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த கிடைச்சதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா லாக்டவுன் கேப் இருந்துச்சுல்ல. ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு சீனியர்ஸ் டீம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு காலேஜில் ஒரு டீமே இல்லை. ஓகே. ஸோ இப்போதைக்கு வர்ற எல்லாருமே புதுசு தான். இப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 10-15 பேர் இருக்காங்க. 15 பேர். நன்றிண்ணா. இந்த கேப்ல ப்ரான் வந்துடுச்சு. உங்களுக்கு வேற யாரும் வரல? அதே சாப்பிட்டு சாயங்காலம் மாற்றிடலாமா? ஐயோ, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருந்தீங்க. அவங்க நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கல்ல. ஓகே, ஆமாம். தெரிலப்பா, அவங்க நம்ம சீக்கிரம் கொடுத்துருக்காங்க. கேமரா பண்ணிங்கன்னா முடிச்சுட்டு என்ன ப்ளே விளையாடுறீங்களா? இங்கே பாருங்க கேம்ஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம் நம்ம எப்படி போகுது. ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பார்ப்போம். என்னங்க கண்டிப்பாக பண்ணலாம். குதிரை சவாரிலாம் ஓட்டலாம். ஆமாம், குதிரை சவாரி. குதிரை டெய்லி போவோமா? என்ன போறியாடா? ஒரே போயிட வேண்டியது. அப்படியே குதிரையை ஓட்ட தெரிஞ்சா அப்படியே ஒரே எடுத்துகிட்டு போயிடலான்றாப்புல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? திருட்டு தப்பை பண்ணக்கூடாதுடா, தப்பு. வாங்க guys. ஓகே guys, ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரேக்கில் இருந்து நாங்கள் திரும்பி உங்களை வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சாமி இது ஹலோ, யாரு? தன்ராஜா. இங்க நான் ஒரே பிஸி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங் ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃப்ளைட் புக் பண்ணுங்க. ஸோ வந்துருச்சு நாங்கள் சொன்னது. நாங்கள் 2வது ஆர்டர் போட்டுங்க. சரியா? ஒரு பிக் ஒயிட் போலாம்.
சொல்லுங்க நவீன், நீங்கள் பீச் வருமா? ஐயோ சாரிங்க, வாயில் சூடு ஏறு, பேச முடியல, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப முடியல, ரொம்ப சூடாக ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது, உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்த் ட்ரை இந்த கடை கண்டிப்பாக. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ். நீ சொல் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஸ்பைசியாக இருக்கு. நமக்கு டிஸ்கவுண்ட் வேணாம் பாய், நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இன்ஃப்ளூயன்சர் டிஸ்கவுண்ட்டு, யூடியூப் டிஸ்கவுண்ட்லாம் வேண்டாம். நல்லா இருக்கு, நல்லா ஸ்பைசியாக. ஆமாம், நல்லா இருக்கு. நாமளாம் இது ஆக்சுவலி வந்து இன்னொரு கடையில் சாப்பிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் வர ஒரு கடையில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மசாலாவே ஒரு மாதிரி ஒரு கம்சியாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்லா இருக்காது. நல்லா இருக்கலாம். ஏன் நீனும் சொல்ல பர்ஃபெக்ட். அக்செப்டட். ஹாய், என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன பண்ணுறீங்க பார்க்குறாங்க. வந்து கேம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து நாமளும் ட்ரை பண்ணலாம் அந்த கேம்ஸ் போயிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேண்டாமா? வேண்டாமா? நீங்கள் எங்களை விட்டு பீச்சுக்கு வந்தாலே சின்ன ஒரு கவலையாக இருக்குல்ல. என்ன கவலை உங்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் கப்புள்ஸை ஜோடியாக சுற்றுறாங்க, நமக்கு கப்புள்ஸ் ஒரு சின்ன கப்புள்ஸா ஜோடியாக ஆள் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அப்ளிகேஷன் போடுங்க, வந்துடலாம். பாருங்க, அப்ளிகேஷன்லாம் போட சொல்கிறாங்களே, டேய் அதுதான் தவறான செயல். வேணாம் அப்படின்றீங்களா? வேணாம், தேவையில்லாத செயல்களெல்லாம். ஆளு கூட சுற்ற வேண்டியது, 2 பசங்க கூட சுற்றிட்டு இருக்கேன். மாதிரி பாயிண்ட்டு ஃபீல் பண்ணுறான். ஆளோட சுற்ற வேண்டியது, பசங்களோட சுற்றிட்டு இருக்கிற ஃபீல் பண்ணுறான். இவன் நல்லா இருக்குங்க, சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நவீன் பாருங்க ஃபீல் பண்ணுறான், ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நவீன். யாராவது பக்கத்தில் யாராவது பக்கத்துல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? யாரா முக்கியம் இல்லை, பக்கம் கேள்வி விளையாடிட்டு இருக்காங்க, வின் பண்ணிட்டாங்க போல ஏதோ. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அது மீன், நம்ம மீன் சொல்லிக்குவோம்ல, என்ன பண்ணுவோம்? ஒவால் சங்கரா, ஒவால் ஒன்று சங்கரா ஒன்று சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணுவோம், ஒர்க்கை வந்தோன்னே பார்த்துக்கலாம். அப்பா பேக்ரவுண்ட் வாய்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன அவங்க சொல்கிற காட்டு தானே? கண்டிப்பா. அவங்க ஒரு கேம்ல பயங்கர. சரி, இங்கே இந்த கேமில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை உங்களுக்கு. நவீன், இது ரொம்ப தவறான செயல். எனக்கு கேம் ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்கள் கேமை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலைங்க. 4 பையன் ஆடி அந்த கேம்ல தாங்க. ஆமாம், அதுதான். முன்னாடி 2 பசங்க விளையாட்டு போனாங்க, இப்போ கேர்ள்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பசங்களே ஆடல, நமக்கு முக்கியமா இருக்கு. பசங்களே ஆடல. அங்கே ஏன்னா எனக்கு அந்த யானை ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு டிசைன். அது யானை தூக்கிட்டு போறான்னு பார்க்குறேன். யானையே இல்லைங்க. மொபைல் வந்துருக்கு, எப்படி பார்ப்போம். இதை அடுத்து இன்னொன்று இருக்குது பெண்டிங்கு, சங்கரா இருக்குது. ஏதாவது சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மசாலா இஸ் ஸோ குட், மசாலா இஸ் வெரி குட், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே மீன்ல அப்படியே இந்த லெமனை அப்படியே புகை பறக்குதுங்க, சுட்ட இருக்குது பாருங்க. நவீன் பாருங்க, அப்படியே உள்ளே இறங்கிட்டான். இன்னைக்கு ஒரு புடின்னு இறங்கிட்டான் நவீன். லெமனை கரெக்டாக லெமனை புரிஞ்சு சாப்பிடு. மீன் ஒரு பைட் எடுத்து அதில் அப்படியே ஆனியன் வச்சு சாப்பிடும் போது தனி டேஸ்ட்டு தான். ஏன் நல்லா இருக்கு, பார்வை சரியில்லை. இந்த மசாலா அப்படியே அந்த லெமன் டேஸ்ட் கிடைக்குது, அவ்வளோ அழகாக இருக்கு. இருக்குல்ல, நான் சாப்பிடலாம். அளவுக்கு வரலாம். நான் வந்து இனிமே போய் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏன் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னா, இதாவோட பெனிஃபிட்ஸு அதுதான். ஒன்ஸ் அந்த மசாலா நல்லா இழுத்துருச்சுன்னா அது டேஸ்ட் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மசாலா ஒழுங்காக இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட் ஒழுங்காக இருக்காது. அது வந்து இறாவோட ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு திங் அது. ஒரு விஷயமா கேமராமேன் வந்துட்டு கன்னியாகுமரியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டில் போகிறோம், போயிட்டு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுவாராம். கைஸ், பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஓ, நீங்கள் கன்னியாகுமரிங்களா? எனக்கு இந்த ஃபிஷ் தெரியும், அதெல்லாம் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
ஒரு இளவும் தெரியும், சாப்பிட்டு தான் தெரியும். இங்கே இருக்கிற எல்லாரும் எங்க நான் வந்து ஹோட்டல் மேனேஜ் சாப்பிடுவேன். நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ் படித்தேன். ஒரு ஆக்சுவலி டிகிரியில் சர்டிஃபைடான ஒரு செஃப். நான் கான்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். 8 வருஷம் ஆச்சு ஐடி ஃபீல்டில் வந்து அந்த கிண்டி எல்லாத்தையும் விட்டாச்சு. அதோட நமக்கு அது வந்து டச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாப்பிட மட்டும் தான் தெரியும் நம்மளுக்குலாம். அது தாண்டி நமக்கு வேறு எதுவும் தெரியாது. எங்கள் அம்மா நான் அசிங்கமாக திட்டுறாங்க, நீ எதுக்கு நான் படித்தேன், உன்னை எதுக்கு நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து எதுக்கு படிக்க வச்சேன்னு சொல்லி அசிங்கமாக திட்டுறாங்க. இட்ஸ் ஓகே, நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் திட்டினா மட்டும் எனக்கு என்ன வந்துருமா இந்த ஞாபகம் எல்லாம் வராது, மறந்துருச்சு. இப்போ சாப்பாடு செய்யறதோட சாப்பிடும் போது நம்ம நல்லா இருக்கு. மசாலா வந்து மசாலாவோட ட்ரை பண்ணல, இது மசாலாவோட ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் கேமராமேன் இந்த மந்த் நம்ம கன்னியாகுமரி போயிடலாமா? ரெடி தான், நான் போயிடுவேன் கண்டிப்பாக. இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஸ்பான்சர் பண்ணி எங்களை வந்து எல்லாரும் கன்னியாகுமரி கூப்பிட்டு போய் அவரே வந்து ஸ்பான்சர் பண்ணி எங்களை தங்க வச்சு இதுக்கு இப்படி எடிட் போட்டுருங்க. 3 வாட்டி நான் பார்க்குறேன். போட்டுடலாம். உங்களுக்கு 3 தகலை போட்டுடலாம். வேற என்ன பண்ணுங்களா? உங்களுக்கு எதாவது ஆசையாக இருக்கா? போ அப்படி வீடியோ எடுக்க தோணும். அப்படி சொல்கிறேன், அப்படியே போட்டுருங்களா? மானே தேனே பொன்மானே பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது இருக்கு? வேற ஏதாவது போடணும் மிஸ்டர் கேமராமேன்? ஓவர் ஆயிரும். சரி பார்த்துக்கோங்க. மானே தேனே பொன்மானே போடணுமா? நம்ம வீடியோவில் உங்களுக்கு தெரியும், இந்த மானே தேனே பொன்மானே கிடையாது. இருக்கிறபடி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். நல்லா இருக்கு. இந்த சாப்பிட்டு முடிக்கடா. என்ன சொல்கிறீங்க, இந்த மீன் எப்படி இருக்கு? ஆசம். மசாலாவோட உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சாப்பிடுங்க. சாம்சங் பயன் மாட்டிக்கிறாரு இன்னைக்கு மேட்ச்சு. மசாலாவோட நல்லா இருக்கு. மசாலா தொட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா சூடு விடாமல் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம மீன் ரொம்ப சாப்பிட மாட்டோம், நான் லைட்டாக டச்சிங்ஸ் பண்ணலாம். சாப்பிட மாட்டீங்களா மீன்? ஆமாம், நான் மீன் ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஜஸ்ட் டேஸ்டிங் மட்டும் தான் பண்ணுறேன். நான் வந்து சாப்பிட்றது என்னன்னா வஞ்சரம், சங்கரா. அதுவும் எங்கள் அம்மா செய்யணும். எனக்கு எங்கள் அம்மா செய்கிற சங்கரா வஞ்சரம் தான், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேம் எனக்கு. அம்மா வந்து கேரளா ஸ்டைலும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டைலும் இல்லாமல் 2 ஸ்டைலையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக இருக்கும். ஆமாம், ஸோ அப்படி சாப்பிடுவாங்க, அதுவும் செய்வாங்க சாப்பாடு. ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு அப்பா அப்படியே நான்லாம் வந்து அடிமை. நம்மளாம் சிக்கன் ஃப்ரை மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். அதுவும் வந்து சும்மா இந்த நார்மலாக வந்து கடையில் விற்கிற இந்த ப்ரைவேட் லேபிள் தேங்காய் எண்ணெய் கிடையாது, ப்ராப்பராக வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிட்றதுமே, அதுவும் சூப்பராக இருக்கும். திருப்பிடுவோமா? வாங்க திருப்பிடுவோம். திருப்பியாச்சு. அப்பா எண்ணெயை பாருங்க, போட்டு தள்ளிக்கிறாங்க எண்ணெயை. ஓ யார் ப்ரோ? கிஷான் ஃபார்மில் இருக்கும். யாரு? கிஷான் ஃபார்மில் இருக்கானுங்க. இதை எடுத்துருங்க, அடுத்தாங்க கையில் வச்சு வந்துருச்சு. நாங்கள் திரும்பி ரீஃப்ரை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓப்பா ஆவி பறக்கும் வவ்வால். வவ்வால் தானடா இது? வாவல் நீங்கள் சொல்லுவீங்களா? சங்கரா வந்து நவர மீன். நவர மீன் அப்படின்னா நவரனா சங்கரா? நவராத மீனா? நவர மீனா? சாப்பிடுங்க. கேமரா வந்து காட் ஆகிட்டான். இன்னும் சொல்றது இல்லை, அப்படியே தான் இருக்கு. எந்த பயனும் இல்லை. எட்டு மணி தான் ஆச்சு. என்னாச்சு? ஜஸ்ட்டு என்னாச்சு? கேட்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் மேலே இருந்தால் கேட்ச்.
ஆஃப் பண்ணி லெமன் இன்னொன்று கேட்போமா? இல்லை சார் அது எங்கே பத்துமா? சும்மா அப்படியே ஊற்றி பசஞ்சு எடுத்து நான் கேமரா அந்த பக்கம் இருக்குன்னு நினச்சி நான் உட்காந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா என் முகரையாக தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. ஐம் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். அதை பார்க்க நான் ஏன்டா யூடியூப் ஆமாம், ஏன்டா காமிச்சிட்டு இருக்கேன்? அப்படி நினச்சிக்காதீங்க. சாப்பிட்ற மீனை காமிக்கிறேன். சில பேர் மைண்ட் வாஷ் மீனுமா ரெண்டாயிரம். பீச்சை காட்டிட்டோம், நாங்கள் பீச்சை காட்டிட்டோம். ஆனால் பீச்சை வந்து காட்டுற அளவுக்கு வந்து லைட் வந்து கடவுள் கொடுக்கல, அதனால் கோச்சிக்காதீங்க. மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வாட்டி வந்து மேபி கண்டிப்பாக வந்து காட்டுறேன், கொஞ்சம் சீக்கிரமாக வர பார்க்குறேன். இல்லை பீச்சுன்னு இல்லை, நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்ம லேட் ஆகிட்டோம். இது நம்ம மிஸ்டேக். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கலாம், கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. 4 o'clock சொன்னீங்க. ஆமாம், நம்ம 4 வந்து போய் 6:30 ஆயிடுச்சு. ஒருத்தர் கரெக்டுங்களா? டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக், பக்கவாக இருந்தது. ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன் எப்படின்னா நவரவே முடியல, அந்தளவுக்கு டிராஃபிக் ஆயிடுச்சு. ஒரு பாணி மணி நான் வெறுத்துட்டேன், என்னடா இது செய்கின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் சொன்ன டைம் கூட நாங்கள் கிளம்பி ஆஃப் அன் லேட்டாக தான் கிளம்புவோம். கை விட்டுலாமா? ஓகே கைஸ், வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் vlog. தேங்க்யூ. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் போட்டோம். டாகி சாதா மாதிரி இருக்குதான். டாகி சுத்தம் பார்க்குறாங்க. டேய் டாகி சுத்தம். டேய் தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஏய் மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வெளியான்னு கேக்குறாங்க. சோழியை முடிக்க போறாங்க, நம்ம கிளம்பிடுவோம். ஆமா, நீங்க சண்டைக்கு போறியா? நீ எல்லா நாய்க்கிட்டையும் நீ என்ன சண்டைக்கு வா ஆமா அப்படின்னு வராங்கல்லாம். இன்னைக்கு இந்த பட்டா சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது மிஸ் ஆகி டப்புனு எங்கேயாவது குத்திருச்சுன்னா ஆமா பாருங்க, ஒரு நல்ல சம்பவம் நடந்தது. கேமரா ஆஃப் பண்ணி வச்சு ஜாலியாக புறாக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றது, கேமரா ஃபர்ஸ்ட் டைம்ல நீ வா. கேமராமேனுக்கு வேற ஜோசியம் பார்க்கணும், நேரம் சரியில்லை, கட்ட சரியில்லைன்றாரு. ஆமா, ஒரு ஜோசியம் பார்க்கல. இல்ல ஏன் நேரம் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அது ஜோசியம் பார்க்கட்டுமா? நான் வேணா ஜோசியம் பார்க்கட்டுமா? இல்ல வேண்டாங்க, இல்லை எனக்கு ஒரு ஜோசியம் தெரியும். நீங்க எப்படி ஜோசியம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அல்லோன்னு போல ஆயுள் பவ, அவரோட அருளால பாப்ப ஜோசியம். சரவண பவ. உங்கள் கட்டத்தில் இப்போ என்ன சொல்கிறது என்றால், ஆமா நாசமா போறோம், அது மட்டும் புரிஞ்சிருச்சு. 7.5 சனி உங்களை ஏட்டி உதைக்க போகிறது. ஆமா ஆமா, கண்டிப்பாக நிச்சயமாக. போய் ஜோசிங்க ஏற்பனாச்சுங்க. குதிரை வந்துருக்கா, குதிரை சவாரி போகிற கேமராமேன். ரொம்ப ஆசைப்பட்டீங்க, பாப்பா அழகா போகுது குதிரையில். பார்த்து ப்ரோ, பின்னாடி வச்சுட்டு போகுது. ஆமா ஆமா, ரொம்ப ஆசை கேமராமேனுக்கு. ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கு. ஓ பேராசை ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. போதுண்டா, சுற்றி எடு, இல்லையே எடு. இன்னைக்கு நைட் ஜாலியாக போகுது, நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகணும். நாளைக்கு நைட் இதே பஸ்ஸில் பேசுகிறாங்க. அது மைக் எடுத்துருக்குமான்னு தெரியலையே. ஐயோ பீப்பு போட வேண்டிய டைம் ஆயிடுச்சோ. இருங்க, கண்டிப்பாக நான் ஒரு பேட் பஸ் வேணால் பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பீப்பு போடுறேன் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டுங்களில் வந்து பீப் போடவே போடலாம், அது ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. பீப் போடுறது தான் ட்ரெண்ட் இல்லை. யூடியூப் மாமா வந்து தம்பிங்க வாங்கன்னு சொல்லி டாக் பண்ணி ஃப்ளாக் அடிச்சிருவாப்ல. என்னோட வீடியோவில் ஃப்ளாக் அடிச்சாருன்னா காலி. நான் ஞாபகம் வச்சுவாங்க. நம்ம டிஸ்க்ளைமர் கொடுத்தல, அவருக்கே டிஸ்க்ளைமர் போடணும். ப்ரோ குதிரை 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 கையை வேண்டாம், ட்ரை பண்ணுறியா? வேண்டாம் வேண்டாம் ப்ரோ. கையில பிடிச்சிங்க ஓடிங்க.
டக்குன்னு ஒரு அப்படியே ஏறிட்டு வருமா அப்படி இருக்கும். யூடியூப்ல ஓடுவியா? விட்டுலாம் தான் என்ன விட்டு சேர்த்து விட கண்டிப்பா. அப்படியா? ஓடி அவரை சேர்த்து போட்டு விடு. போயிட்டார் சார். உங்க பேர் என்னண்ணா? என் பேர் முகமது சார். நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க இதுல? நான் வந்து ஒரு 5 வருஷமா இருக்காங்க சார். 5 வருஷமா இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி இது இந்த ஃபீல்ட்ல வந்து 5 இயர்ஸ் ஆச்சு? இங்க இருந்தா ஸ்டார்டிங்கேவா? நான் இங்க வந்து ஒரு 13 வருஷமா இருக்கேங்க சார். 10 வருஷம். இதே ஊர் தானா நீங்க? ஆமாங்க சார், இதே ஊர் தான் சார். ஓகே ஓகே. மைக் எடுத்துக்குமா? மைக் அங்க பேட்டி கொடுக்குறேன், அந்த விட நான் பேட்டி கொடுக்குறேன் சார். போய் போட்டி எடுத்துக்கலாம். கமான் போ. எங்களோட பேச்சாளர் மிஸ்டர் நவீன் வருவாரு. ஓகேங்க சார். கால் முடிச்சுடா. இந்தா நவீன். நவீன் ஜிபே பண்ணுங்க சார். பேசு நீயே கேளு. புரி ஒரு நிமிஷம் கால் பேசுறேன். நீங்கள் எப்போ ஆரம்பிச்சீங்க தொழில்? உங்கள் பேர் என்ன இதுன்னு ஆரம்பிச்சு ஒரு 13 வருஷம் ஆகுங்க சார். சொல்லுங்கள். அப்படியே ஒரு 13 வருஷம் ஆச்சு. நீங்க கேளுங்க, அதுக்கு டீட்டெயில் என்ன கேட்குறீங்களோ அது கேளுங்க. இல்லை, உங்களை பற்றி நீங்களே ஒரு ஷார்ட் டீட்டெயில் சொல்லுங்கள். என் பேர் முகமது சொன்னீங்க. இந்த மாதிரி என் பேர் முகமது சார். ஒரு நாள் காலைல எத்தனை மணிக்கு இங்கே வருவீங்க? நான் காலைல வர மாட்டோம், சாயங்காலம் 5 to அந்த மாதிரி வருவோம். 5:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி இருப்பீங்க. நைட்டு 10 மணி அவ்வளோதாங்க சார். அவ்வளோதான். குதிரை எந்த ஊர்? குதிரை பேர் லட்சுமி. லட்சுமி. என்ன வயசுனா குதிரைக்கு? ஒரு 9 வயசு. 9 வயசு. ஓகே ரைட் ரைட் ரைட். ஹாய். ஃப்ரெண்ட்லியா? ஒண்ணுமே பண்ணாது, ஃப்ரெண்ட்லி தான். யாரும் எதுவுமே பண்ணாது, அன்பான குதிரை சார். நீங்களே தொட்டுப்பாங்களா, நீங்களே பிடிச்சிட்டு போகலாம். அதுக்கு பாபு ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. போதாம கேப்பேன். அருகம்புல், சுத்தமான அருகம்புல் போடுறோம். இப்போ ஒண்ணுமே பண்ணாதுன்னா அன்பான குதிரை. என்ன சாப்பாடு தான் போடுவீங்க இதுக்கு? அதுக்கு வந்து கொள்ளு, கோதுமை, கேப்பேன். கேப்பாய். ஓகே ரைட். இது நம்ம சுத்தமான அருகம்புல். இப்போ நம்ம நாய்க்குட்டிலாம் வந்து இந்த வேக்சினேஷன்லாம் போடுவோம்ல, ஆமாங்க சார். அது மாதிரி போடுவீங்களா அந்த இவங்களுக்கு? மாதிரிலாம் போட மாட்டாங்க. அதுங்களா எதுவும் கிடையாது. நாணத்தவிடு. ஓ நாணத்தவிடு. எப்படின்னா இலத்தவிடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. கோதுமையில வந்து அரைச்சு வரும், இலத்தவிடுன்னு சொல்லுவாங்க. அது தூங்குது பாருங்களேன். தூங்கும். நீங்க பாருங்களேன் அழகா தூங்குதுல. எங்க பாரு சிரிக்குது. அன்பான குதிரை. நீங்களே பிடிச்சி பாருங்க சார், பக்கத்துல வாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். நாம வந்து உங்களை ப்ரோ வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த லெஃப்ட் கால் கிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படி தள்ளி. அன்பான குதிரை. லட்சுமின்னு சொன்னாலே லட்சுமி இருக்கும். ஜூம் போ. பாடுறா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. ஏய், அடுத்த லைன் என்ன அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஹாய். அழகா இருக்குல்ல, ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. கம்முன்னு வரும் சார். நம்ம இவங்க வந்து சின்ன வயசுல உங்கள்கிட்ட தான் இருக்கீங்களா? நீங்க தான் எடுத்து வளர்க்குறீங்களா? சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே. யாரையும் கடிக்காது, ஒதிக்காது, அந்த புத்தியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க பயப்படுறீங்க, அது பயப்படுது. சரி சரி சரி. புரியுதுங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்படி விட்டுற மாட்டேன்ல, நம்ம பக்கத்துல லொகேஷன் எங்க இருக்கு? தொட்டுறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நீங்க எங்க இருப்பீங்களா? எந்த இப்போ நாங்கள் பீச்சுக்கு வரோம்னா உங்களை பார்க்கணும்னா எப்படின்னா? ஸ்கேட்டிங் சொன்னால ஐநார் லாய்த்துன்னு சொன்னால அவங்க சொல்லுவாங்க. ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். இப்போ பார்த்துக்கோங்க, பாருங்கள், கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள். இன்கேஸ் அவர் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பாருங்கள். அவரை நீங்கள் வந்து பார்த்து மீட் பண்ணலாம். நம்மளுக்காக வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டு பார்த்து பண்ணி கொடுப்பாரு. பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம். ஓகே சார். கேமராமேன் வரட்டு. கேமரா காட்டுங்க. கேமராமேன் கமான். ஓகே சார். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவுது. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. சார் பக்கத்துல வாங்க சார். ஒண்ணுமே பண்ண, நீங்க பக்கத்துல புடிச்சு நிக்கலாம். சார் ஹெல்மெட் நான் பிடிச்சிக்கிறேன், காட்டு போ, என்ஜாய் பண்ணு. வாங்க வாங்க சார். போடா நவீனு, போங்க நவீனு. அன்பான பொண்ணு. பாருங்க அழகு புள்ள. அழகா இருக்குல்ல சார். ஒண்ணுமே பண்ணா சார். பக்கத்துல போயிடா. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? மேல ஃபீமேல். ஹாய். பொண்ணு ஃபீமேல். பொண்ணு இருக்கா? தூக்கம் வருதா? மேல கிடையாது. ஐயா பா, தூக்கம் வந்துருது போல. சரி
சார் உங்கள் யூடியூப் எதுனா சேனல் எதுனா ஐடியா எதுனா பேர் வச்சுருக்கீங்களா? இருக்குண்ணா TRM Vlogsன்னு இருக்குண்ணா. என்ன பேர் சார்? TRM Vlog 6. இல்லை அச்சு கொடுக்குறீங்களா? நான் கூப்பிடுறேன். என் வயசு 28 வயசு ஆயிடுச்சு. நான் சின்ன பையன் மாதிரி இருப்பேன். அவ்வளோதான். உங்கள் வயசு என்னம்மா எனக்கு தெரியாது. ஒரு கால் வருதுங்கண்ணா உங்களுக்கு. ஹலோ ஹாப்பியாடா? ஹலோ ஆமாங்க சார், அன்பான கூற சார், ஒன்றுமே பண்ணாது சார். ஓகே போயிட்டு வரட்டுமா? பாய் பாய். கண்ணா அப்படி கண்ணு சிமிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. பாய் சொல்கிறாங்க பார்த்தியா? பாய் பாய் சொல்லு. ஹலோ ஆமாம் ஓகே பாய். ஓகே போயிட்டு வரேன். டாட்டா. ஆமாம்மா எல்லாம் சவாரியாக ஒருத்தாமே ஸ்டார்ட் எங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு டீ குடிக்கணுன்ற ஃபீல் இல்லை. கண்டிப்பா இருக்கு. டீ குடிக்க போவோம். பாவா அந்த மனுஷனை ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. அவரு 10 நாள் திட்டினதும் திருப்பி பார்க்குறாரு. சாரி கையா, மன்னிச்சிருங்க, நான் இது வேணும்னே பண்ணலை. நான் வந்து எங்களோட நினைவில் பண்ணதில்லை. அவர் டென்ஷன் ஆகிட்டாரு, நான் பேச முடியல அந்த இடத்துல. ஆனா அவரு தெளிவா புரிய வச்சாரு. அவருக்கு அன்பா புரிய வச்சாரு. ரொம்ப அன்பா புரிய வச்சாரு. அந்த அன்புக்கு இணையே இல்லாத அளவுக்கு வார்த்தைகள் வந்தது. ஸோ அதனால அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ நாங்கள் அந்த அன்பை தான் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, அந்த அன்பை எடுக்க முடியாது. எடுத்துதான் யூடியூப் எனக்கு ஃபிளாக் பண்ணிட்டு கண்டிப்பா வீடியோ போட்ட உடனே தம்பிங்க போயிட்டு வாங்க சில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எப்படிப்பட்ட ஆள்னா அந்த அன்பு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி கட் பண்ண சொல்லிட்டாரு அவரு. அந்த ஆமா, நம்ம ஆக்சுவலி அன்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நீ என்னடி சீக்கிரம் பேசும்போது அதிகம் எடுக்கிறேன். எங்க நம்ம போறோம் இப்போ? நம்ம இப்போ டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்க போகலாம் இப்போ. ஓகே எவ்வளோ நெஞ்சமெல்லாம் வண்ணம்மா. என்ன அங்கே போய் ஓட்டிக்கிட்டீங்க? ஐயோ காணும் நவீன. ஆமாம், அவர் பாட்டு கேட்டோன்னா அவர் தான் தெரியும்ல, ஒரு பாட்டின் அடிமை அவர். ஸோ எல்லாம் பாட்டு கேட்டோன்னா பாட்டுக்கு போயிட்டாப்ல அவர். அப்படியே சிங்கர் நவீன் அவர் பேர். போடுறியா அவர் பாட்டு? போடுறியா? இல்லை, மற்றவங்க பாட்டு போனால் ரசிச்சு பார்க்கக்கூடிய பாருங்க, எப்படி ரசிகர், ஒரு பாட்டின் ரசிகர்னு சொல்கிறாப்ல. பார்த்துக்கோ, எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி பாட்டு போடுறது ரசிக்க பிடிக்கும். பாட்டு கேட்க மட்டும் தான் பிடிக்கும், பாட்டெல்லாம் வராது. அப்படி பாட்டு கேட்க நினச்சி நீங்கள் செத்துருவீங்க. ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் கேட்போம், நாங்கள் பாடுவோம். ஆனால் அது கேட்கறதுக்கு நீங்கள் இருக்கணுமே, எங்கள் உயிரின் உயிரான சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்கள் இருக்கணுமே. அவங்க உயிருக்கு பாதிப்பானவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிதான் என்ன பண்ணேன், காலேஜ் டேஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஜெய் நல்லா பாடுறான்னு சொல்லி சும்மா ஸ்டேஜ் ஏற்றி விட்டேன். அவனை போய் ஸ்டேஜ் ஏற்றி தைரியமாக பாடன்னு போயிட்டான். அப்புறம் ஃபஸ்ட்டு போய் பாடுறான், வாடிப்போல வாடின்னு பாடுறான், கீழேருந்து கல் தான் பறகுது. சும்மா பேச்சுக்கே சொன்னேன். அவன் ஏதோ சொன்னது அவன் ஏதோ பயங்கரமாக எடுத்துக்கிட்டான். ஓ நம்ம கெத்தா எல்லாம் சீன் போட்டா பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு ஒரு கெத்தை நினச்சிட்டு போய் பாட ஆரம்பிச்சான். கடைசியில் லைட் கம்மியாயிடுச்சுல, அவ்வளோதான் நடக்கிற விஷயம் தானே இது எல்லாருக்கும். நம்ம காலேஜ் டேஸ்னால இது ஒன்று தானே. கண்டிப்பா இங்கே ஒரு டீ கடை கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம் அது. போதும், அப்படியே போதும். முன்னாடி இருக்குது சூப்பராக இருக்குல்ல அந்த லைட்டிங்கு. ஆமாம், தலப்பாக்கட்டி. நீங்கள் தலப்பாடியில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? அவ்வளோ நான் தலப்பாக்கட்டி ஃபேன். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸாக தலப்பாக்கட்டி இருக்குது. மோஸ்ட் வரை தலப்பாக்கட்டி தான் சாப்பிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே தான் ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். நமக்கு அதுதான் ஃபேவரட். அதுவும் மட்டன் தான். இன்னைக்கு ஒரு புடி, அன்னைக்கு ஒரு கடி தான்.
பார்க்கும்போதே கடையை பார்க்கும்போதே சாப்பிடும் போல தான் தோணுது. ஏன்னா ஃபிஷ் தான் சாப்பிட்டு வந்தோம். ஸோ அதனால் பார்ப்போம், கண்டுபிடிக்கணும், தேடணும். நான் உங்களுக்கு டீ கடை கண்டுபிடிச்சிட்டு டீ குடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஒரு ஷார்ட் பிரேக். Until then, டாடா பாபாய் ஃப்ரம். நம்ம டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சு இப்போ நம்ம போய் இன்டர்வியூ எடுக்க போகிற டைம் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதிர்ஷ்டசாலி நம்ம வீடியோவோட, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வீடியோ இது. அண்ட் மோரோவர் நம்ம வந்து எனக்கே வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இதை. இப்போ பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. கேவலமாக முடியுதா நல்லபடியாக முடியுதா, முதல் ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எதாவது நல்ல யோசிப்போம். சரிங்களா கைஸ்? பார்ப்போம். மாப்பிள்ளை கொஞ்சம் வாங்க, கூட கூட பார்த்து பார்த்து வாங்க. இது வரைக்கும் இன்டர்வியூ நம்ம கொடுத்ததில்ல, எடுத்து பாருங்களா, இங்கே பாரு பாரு, அது அதுடு நல்லா இருக்குல்ல. கேம் ஷாப்பு, ஆமாம் சூப்பராக கொடுத்துருவாங்க. கேம் ஷாப்புன்னு சொல்லி ஒன்று வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுல, எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு தெரியல. ஆக்சுவலாக நமக்கு எந்த அப்டேட்டுமே தெரியல. ஆமாம், பம்பிள் பீ பார்த்தியா, ரோபோட், பம்பிள் பீ ரோபோட்டு பாடுறாங்க. பம்பிள் பீ ரோபோட் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் ப்ரோ. பம்பிள் பீ வண்டியை காட்டுற நல்லா தான் இருக்குது. நான் இன்னொரு டைம் லாஸ்ட்டாக பார்த்துட்டேன் ப்ரோ. பம்பிள் பீ கிளியராக காமிச்சிட்டேன். கிளியராக காமிச்சிட்டிங்களா? ஓகே. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி சீக்கிரமாக நம்ம எடுத்துகிட்டு ராப்பப் பண்ண டைம் ஆயிடுச்சு. சண்டேனால எல்லாம் சண்டேனால பெருசாக கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் யோசிச்சு தான் நம்ம போகணும். ஆல்மோஸ்ட் 9 ஆகிடுச்சு. எல்லாம் இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சது. ஸோ நாளையிலேருந்து நம்மளுக்கு இல்லை டாட்டா காட்டுறது, வேறு யாருக்கும் காட்டியிருக்காங்க. நம்மளுக்கு டாட்டா காட்டுறது நம்ம பார்த்துக்கிட்டோம். அதனால் கையை சொல்கிறேன். நீ அப்படி தானே நினச்ச, நான் மட்டும் அப்படி நினைக்கலையே. நான் நினச்சது தப்பு இல்லைல்ல. ஆமாம், சரி நம்மளும் கை காமிச்சிருக்கலாமோ. சப்போஸ் தூக்கி இருந்தால் அசிங்கப்பட்ட நாட்டாக்காரன்ற மாதிரி தான் இருக்கணும். ஆமாம், கரெக்டு. அப்படியே தூக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி அப்படியே ஒரு பில்லை போட்டு நல்லா சமாளிக்கிற மாதிரி நீ. நல்லா சமாளிக்கிற மாதிரி. எனிவேஸ் வீக்கெண்ட் முடிஞ்சது. அவன் யோசிச்சுட்டு இருப்பான், ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணும், ஐயோ ஆமாங்க நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு காலையில் போனால் மேனேஜர் மூஞ்சதை முடிக்கணும், அவன் மாதிரி என்ன அப்படின்னு கேட்பான். இதை நினச்சாலே அந்த அப்டேட்டு கொடுக்கணும், அப்புறம் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னென்ன ஃபயர் வால் செக்அப் பண்ணணும், நெட்வொர்க் எப்படி போகுதுன்னு பார்க்கணும், நெட்வொர்க்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்க்கணும், நெட்வொர்க் ரவுட்டிங் கரெக்டாக போகுதுன்னு பார்க்கணும். ஐயோ ப்ரோ, உங்கள் ஃபாலோவர்ஸ் புரியுற மாதிரி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. எனக்கே புரியலங்க, நான் எப்படிங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது, நீங்களே சொல்லுங்களேன். பயன் மாற்றி பண்ணுறாரு தம்பி. சார் மிதிச்சு விட்டேங்க தெரியாம, வாங்க கவர் அப் பண்ணிட்டுங்க ப்ளீஸ். வீட்டுக்கு மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். அம்மா சாப்பிட்டுட்டோம், நமக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வீட்டுக்கு போய் அம்மா சமையல் இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்ணும். ஏன்னா அம்மா சமையல் சாப்பிட்டா தான் நமக்கு அந்த நாள் முடிஞ்ச மாதிரி கணக்கு. ரொம்ப முக்கியம் இல்லையா? மழையில நனையும் போது போடுங்க மழையில நனையும் போது மாந்தோப்பில் குளிக்கும் போது அணைக்கும் போது கண்ணம்மா. இப்படிதாங்க வைப் பண்ணுறோம். வயசாகிறோம் இந்த மாதிரி தான் வைப் பண்ணுறோம். நம்ம ஒரு இத்தனை டிஸ்டன்ஸ் நடந்து வரீங்க. ஆமாம், அவர் வந்து தனிக்காட்டு சிங்கம். அவர் தனியாக தான் வந்து நடந்து வருவார். அவர் ஓகேல, ஓகே தான். இந்த சைடு வந்துடலாமா ப்ரோ? இந்த சைடு வந்துடலாமா? என்ன மாதிரி ப்ரோ கேட்பீங்க? ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் என்ன லைக் உங்கள் நேம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஹாபிஸ் என்ன, உங்கள் லைஃப்பில் வந்து இதுதான் என் கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். லைக் நீங்கள் இப்போ வந்து லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு மாத்திரம் உங்களோட பாஸ் அது மாறிடுச்சுன்னா யூ வில் என்ஜாய் யர் லைஃப். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், உங்களோட டைமுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாங்க இந்த சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாருங்கள் நம்ம உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். நானும் தான் வந்து பேசியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் வீடியோ ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் எடுத்துருக்கேன் ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஸ்கஷன். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். சிஆர் வந்து லாட் பண்ணுறேன். திருப்பி வா. வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? லட்சுமி
நீங்கள் லட்சுமின்னு கூப்பிட்டு வந்துருவாள் அவங்க எங்கே இருந்தாலும். உங்கள் வாய்ஸ் தானே எங்கள் வாய்ஸ் கூப்பிட்டாலும் வருமா? உங்க வாய்ஸ் கூப்பிட்டா வராது. அதுதான். ஆள் தெரியும் யாரோ கூப்பிடுறாங்க. சரி கல்ல முட்டாய் கொடுத்துக்கிறாங்க. லக்ஷ்மி பாக்குது பாரு அழகால. அதெல்லாம் பாக்கும். லக்ஷ்மி சரி கல்ல முட்டாய் கொடுத்துக்கிறா பிஸ்கட் கொடுத்துக்கிறான்னு பாக்கும். வேற ஓகே ஓகே ரைட். சரி ரைடுக்கு போகிறாப்புல அவங்க. ஓகே வாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து நம்மளோட யூடியூப் வந்து இப்போ வந்து எடுத்த இன்டர்வியூ பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஒரு 5 ரிஜெக்ஷன்ஸ் 5 பேர்கிட்ட கேட்டேன் அதுக்கு முன்னாடி. 5 பேருமே நோ சொன்னாங்க. ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு லெட்ஸ் கிவ் இட் ட்ரை நினச்சி தான் நான் கொடுத்துறாங்க. கண்டிப்பாக. பட் எக்ஸட் இயர்ஸ் தேங்க் காட். அவ்வளோதான். ஸோ நாங்கள் எனிவேஸ் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யப் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிகினிங். ஒரு பிக்கஸ்ட் எராக்குள்ளே நான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இனி வீக் வந்து எங்களோட வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் வீக்லி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸ் ஒரு ஃபன்னி லாக்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த லாக்ஸ் TRM லாக்ஸ்லேருந்து இனிதே இது வந்து விஜய் சித்து ஐயாவோட வந்து ட்ரேட்மார்க். விஜய் சித்து ஐயா நாங்கள் வந்து உங்களோட ட்ரேட்மார்க் ஆட்டையாக போடுறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கும் இது பிடிச்ச ஐட்டம். அதனால் எனக்கு இது பிடிச்ச சிம்பிள் தான் அது. அதனால் சரிங்களா? எனிவேஸ் ஓகே காய்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட vlog இதோட முடிக்கிறோம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் சப்ஸ்கிரைப் லைக். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் ஆல்ட்ரின் ரியோ மிஸ்டர் ரியோ 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 கேமராமேன் வந்து வெரி பிக் தேங்க்ஸ் டு கேமராமேன். ஏன்னா பாவம் பையன் வந்து என்னோட ஹெல்மெட்டு என்னோட பேகு கேமரா எல்லாத்தையும் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக இருந்தாங்க ரியோ உங்களோட ஃபினிஷிங் டச் நீங்கள் கொடுங்க. ஸோ நம்ம பிரதர் ஆல்ட்ரின் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தைரியமாக வந்து இவ்வளோ ரிஜெக்ஷன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு குரூப்பில் போய் தைரியமாக பேசியிருக்காரு. நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வீக்லி நல்ல கண்டென்ட்டோட நல்லா யோசித்து உங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு நாங்கள் வருவோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். See you soon. Bye bye all. Bye bye.